கம்பு உடச்ச கம்பு கேட்டு வாங்கிக்கோங்க. குக்கரில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். 1 டம்ளர் கம்புக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் குக்கரில் வந்து கம்பு போட்டுருங்க. மூடி வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். நான் காட்டுறேன். ஸோ கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் எடுக்கிறப்ப தண்ணி அதிகமாக இருந்து மேலே தண்ணி இருந்துச்சு அப்படின்ட்டுனா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் சுண்டி போயிடும். ஸோ இதை கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இருந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் உள்ளே இருக்கிறதெல்லாம். ஸோ இப்படி உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து லைட்டாக கெட்டியாகிடும். இப்போவே தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமே தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ போட்டிங்கன்னா கலைஞ்சி போயிடும். அதனால் நல்லா ஆறட்டும்னு தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க. தண்ணியில் வந்து ஒரு நாள் நீங்கள் இப்போ வெளியில் வைக்கிறீங்க அப்படின்ட்டுனா டெய்லி தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 3 days ஒன்ஸ் தண்ணி மாற்றினீங்கன்னா போதும். ஸோ நேற்று செஞ்சு எல்லாத்தையும் தண்ணியில் ஊற வச்சிட்டோம், ஃபுல்லாக போட்டுட்டோம். இன்றைக்கி நம்ம வந்து கம்பங்கூழ் செய்யலாம். அதுக்கு தேவையான உருண்டை மட்டும் எடுத்துருக்கோம். உருண்டை சைஸ் வந்து வேணுங்கிற இதில் போட்டுக்கோங்க. ப்ரிஃபரபிளி சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டிங்கன்னா அளவாக இருக்கும். ஒருத்தங்களுக்கு கரைக்கிறப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு உருண்டைங்கிற மாதிரி கணக்காக இது பண்ணிக்கலாம். தயிர் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தயிர் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. நல்லா தயிரையும் கம்பு சாதத்தையும் கரைச்சி விடுங்க. நல்லா கரைச்சிட்டிங்கனாவே போதும். அதுக்கப்புறம் இது கூட ஊறுகாய் இல்லைன்னா ஆனியன், வத்தல், மாங்காய், மோர் மிளகா இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். வெயிலுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இதை செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா 4 நாளைக்கு நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. ட்ரை பண்ணி பாருங்கள்.